ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறுதானியத்தில் பொங்கல் வைக்க போகிறோம். சாமை 1 டம்ளரும் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பும் போட்டு நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்ல தண்ணியை ஊற்றிட்டு மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு அந்த பொங்கலில் நம்ம வைக்கணும். தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கணும். உப்பையும் போட்டுட்டு நம்ம வச்சுட்டு இதில் என்ன பண்ணலான்னா பொடியாக நறுக்குன இஞ்சியையும் அதோட சேர்த்துக்கணும். பொங்கலுக்கு நம்ம யூஸ்வலாக இஞ்சி சேர்ப்போம். அதையும் சேர்த்து நல்லா 2-3 குக்கரில் விட்டு 2-3 விசில் விட்டுறணும். விசில் விட்டு நல்லா குழஞ்சி வந்ததுக்கு பிறகு திரும்ப மிளகு ஜீரகம் பொடி பண்ணி கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த பொங்கலோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தூளும் போட்டுக்கணும். இந்த பொங்கல் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம ரெகுலராக சாப்பிட்ற இட்லி தோசையை தவிர இந்த பொங்கலுக்கு நம்ம ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.